நிச்சயமா அந்த புறநகர் மின்சார ரயில் சேவையை அவர்கள் நிறுத்துகின்ற போது முறையாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. தொலைக்காட்சி வாயிலாக அந்த பொதுமக்கள் அவதியுறுகின்ற செய்தியை பார்த்த உடனேயே மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கூடுதல் பேருந்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பிரச்சனை மேலமல்ல களையப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தொலைக்காட்சி வாயிலாக அந்த செய்தியை பார்த்தவுடன் எங்களை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீர்கள் என்பதை கேட்டார்கள். கூடுதல் பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். தொடர்ந்து கண்காணித்து அதற்கான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதும் பாராமுகமாக இருப்பது போல ஒன்றிய ரயில்வே அமைச்சர் தமிழ்நாட்டு மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லி வருவார். ஆனால் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்காது. இன்றைக்கு அவர்கள் தலைமையில் இயங்குவதால் என்னவோ தெரியவில்லை, ரயில்வே துறை அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு இடையூறு வருகின்ற, அதுவும் குறிப்பாக மாணவர்கள் தேர்வு எழுதுகின்ற இந்த காலத்தில் அவர்கள் இடபாடு வருகின்ற வகையில் இந்த செயற்பாட்டை செய்திருப்பது என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. இருந்தாலும் நம்முடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கூடுதல் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது 100 ரூபாய் கட்டணத்தில் இந்த சென்னை உலா 2.0 இயக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ இன்னைக்கு சென்னை உலா பற்றி சொல்கிறோம். நீங்கள் அதில் ஏறி சுற்றி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது அவர் ஏற்கனவே அவர் சட்டமன்றத்திலேயே அவருடைய உடன் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய பணிகளை பாராட்டினார். அன்றைக்கே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய OPS அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போதே சொன்னார், இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டங்கள் பொதுமக்களால் மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்படுகிறது, பொதுமக்கள் பயனடைகிறார்கள், பொதுமக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இந்த ஆட்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அந்த வகையில் அவர் இந்த இயக்கம்தான் உண்மையான திராவிட இயக்கம், திராவிட இயக்கத்தை காக்கின்ற ஒரே தலைவர் மாண்புமிகு தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம்.